ஹலோ, வெல்கம் டு மை சேனல். நல்ல அருமையான தக்காளி பழங்கள் நிறைய இருக்கும்போது தக்காளி சாதம் செய்யலாம். இந்த சாதம் டிஃபன் பாக்ஸில் ஸ்கூலுக்கு ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 3 பெரிய தக்காளி பழங்கள், 5-6 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி. தாளிக்க எண்ணெய், லவங்க இலை, மராத்தி மொக்கு, பட்டை, கிராம்பு, ஏலம், 1 டீஸ்பூன் சீரகம். இதோட 2 கப் அரிசியை உங்களுக்கு தேவையான பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உதிரியாக வேணும்னா உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. குழைய வேகணுன்னாலும் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு 2 to 3 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடு ஏறின பிறகு நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலம், லவங்க இலை, சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் பச்சை மிளகாயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்து திரும்ப நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா கலர் மாறி வெந்து வரணும். இந்த மாதிரி கலர் மாறின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஃப்ரை பேனில் ஒட்ட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளிகளை சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். தக்காளி தோல் கடிபடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வேகணும். இந்த மாதிரி வெந்த பிறகு உப்பை சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி, மல்லிப்பொடி எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கடைசியாக புதினா கொத்தமல்லி 2யும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இந்த மிக்ஸை அப்படியே நாம் வடித்து வச்சுருக்கிற சாதத்தில் சேர்த்துடலாம். சாதத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சாதம் ரொம்ப உடஞ்சிராமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெள்ளை சாதம் தனியாக தெரியாத அளவுக்கு தக்காளியை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆகிருச்சு. இதோட பொரியல், அப்பளம், ரைதா நம்மளுக்கு எந்த டிஷ் பிடிக்குமோ அதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.